கதை சொல்லுகிற கலை. இன்றைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மேக திருவிழா. மேக திருவிழான்னா என்னென்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுக்கு ஒரு மேகத்தை ஆளுக்கு ஒரு மேகத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேகத்துக்கு ஒரு கயிறை போடுவாங்க. கயிறை போட்டோன்னே அது சுருக்கு விழுந்துடும். அந்த மேகத்தை இழுத்துட்டு வந்து அந்த மேகத்தை கீழே கீழே இழுத்துட்டு வந்து அந்த கைத்தை வந்து உடம்புல கட்டி எல்லாரும் வானத்தில் பறப்பாங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஊரில் நடக்கும். அதுதான் மேக திருவிழா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மேக திருவிழா, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி தான் மேக திருவிழா வருஷந்தோறும் கொண்டாடுவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேகமே இல்லை. என்னடா இது மேக திருவிழாவே நம்மளால் கொண்டாட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மேகமே இல்லை. நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தேன். இந்நேரத்துக்குலாம் இந்த காலத்துலலாம் ரொம்ப மேகம் இருக்கும் அப்படின்னு நம்பி தானே நம்ம இந்த வருஷம் என்னடா ஆகிப்போச்சு மேக திருவிழாவை கொண்டாட முடியலையே அப்படின்னு பார்க்கும்போது அப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஊரெல்லாம் கூடி ஒன்றா முடிவெடுத்தாங்க, அப்படி நம்ம மேக திருவிழா கண்டிப்பாக கொண்டாடணும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மலைக்கு போயிடுவோம். தூரமாக இருக்குது பாருங்கள் அந்த மலை, அங்கே போயிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேகம் இருக்குது. அதனால் நம்ம அங்கே போயிட்டு திருவிழாவுக்கு நமக்கு தேவையான மேகம் அங்கே நிறைய இருக்குது. அதனால் நம்ம மேகத்துக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்டே மேகம் வந்துடும். நம்ம கயிறு கட்டி ஈஸியாக நம்ம இழுத்து அழகாக மேக திருவிழா கொண்டாடிட்டு வந்துடணும். கண்டிப்பாக அந்த வருஷம் எப்படியா நம்ம கொண்டாடணும் அப்படின்னு ஒன்று. சரி அப்படின்னு சொல்லி அந்த ஊரே திரண்டு போச்சுது. திரண்டு போனோன்னே எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேக திருவிழா எல்லாரும் வந்து மேகத்துக்கு ஆளுக்கு ஒரு மேகத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த கயிறை போட்டு இழுத்து மேக திருவிழா கொண்டாடினாங்க. அதுவும் அந்த மலைக்கு மேலே ரொம்ப உயரமாக போயிட்டாங்க. அப்புறம் கீழே வரவே இல்லை. எப்படா என்னடா இது கீழே வேண்டாம், இன்னைக்கு ஜாலியாக இருக்குது, அதனால் நாங்கள் கீழே போகல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ரொம்ப இருட்டிச்சு, டயர்ட் ஆகிட்டாங்க. சரி நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கினாங்க. ரொம்ப இருட்டிச்சு, நைட்டு 2 மணி. அப்போ எல்லாரும் சொன்னாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், நம்ம வந்து இங்கேயே நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் நைட்டு. ஏன்னா நைட் ஆகிடுச்சு, 2 மணி ஆகிடுச்சு. அந்த மலையிலே நம்ம தூங்கிட்டு அந்த மேகத்தை கீழே இறக்கி அப்புறம் கயிறை விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த மேகம்லாம் மேலே போயிடுச்சா போகலையான்னு தெரில, நைட் ஆகிடுச்சுல. அதனால் அதுக்கப்புறம் வந்து அந்த மலையிலே தூங்கிட்டு அதிகாலையில் இருந்துச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் மேக திருவிழா கொண்டாடிட்டோங்கிற சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாங்க. இப்படி தான் கதையை சொல்லணும். இதுதான் கதை சொல்லுகிற கலை. உலகத்தில் உள்ள மனிதர்களை இனி வரும் காலங்களில் இப்படித்தான் கதை சொல்ல வேண்டும். நடக்க முடியாத சம்பவங்களை நீங்கள் கதையாக சொல்ல வேண்டும். நடக்கக்கூடிய சம்பவங்களை கதையாக சொல்லக்கூடாது. நம்ம கதை சொல்லணும்னா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடாதுப்பா, இது எங்கேயுமே நடக்கக்கூடாது, அதை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு கதை சொல்லுகிற கலையில் இருக்கிறது. மற்றபடி நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம். அது நடந்த கதை, நடக்கிற நிஜமானது, நடந்த கதை, நடந்து முடிந்த கதை, அதை சொல்லுகிறோம். அப்புறம் நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் கதை சொல்லுகிற கலையில் நமக்கு கிடைக்கிறது.